ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக எம்ஐயில் லான்ச் பண்ண நோட் 7 ப்ரோ வந்து ரெண்டு நாள் லான்ச் பண்ணாங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, நோட் 7 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்ன ஸ்பெக் இருக்குது, என்ன கலர், என்ன ப்ரைஸ், அதை தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ இறுதி வரை பாருங்கள், உங்களை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் புதிராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் டெக் வீடியோ நீங்கள் ஒன்று கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோவில் போகலாம். இந்த வீடியோவில் ரெட்மி நோட் 7 பற்றி நான் பார்க்க போகிறோம். அண்ட் தென் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த மொபைலில் பார்த்திங்க இப்போ வர எல்லா மாலுமே வந்து டிஸ்பிளே வந்து ஒரு ஹைலைட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மொபைலில் டிஸ்பிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6.3 இன்ச்சு ஒரு வாட்டர் மார்க் டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸில் 1080 பிக்சல் ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ இந்த பட்ஜெட் நான் கடைசியில் சொல்கிறேன், என்ன பட்ஜெட் வரும் அப்படின்னு கடைசியில் சொல்கிறேன். ஸோ கார்னியர் கோலா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவரை எம்ஐயில் கொடுத்து எல்லாமே கோலா கிளாஸ் 3 தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா 6 இருந்து பார்த்திங்க அப்படின்னா கோலா கிளாஸ் 5 கொடுக்குறாங்க. இது ஒரு பெரிய ஹைலைட்டு. ஸோ கோலா கிளாஸ் 5 அதிகமாக எந்த மாடல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஓப்போ சீரிஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஓப்போ F3லேருந்து கோலா கிளாஸ் 5 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாரிட்டி விட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு குவாலிட்டி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கோலா கிளாஸ் 5 தான் நான் சொல்லுவேன். ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஸ்லிம் பசில் கொடுத்துருக்காங்க. 19.5 ரேஷியோ ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெண்டாவது பெரிய ஹைலைட்டு. 2L சைட் 2.5 ஆர்ட் டிஸ்பிளே கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஜ் லைட்டாக வளைஞ்சிருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு யூனிக்காக இருக்கும் மொபைல் வந்து. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா கேமரா. ஸோ கேமரா வந்து பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 12+2 MP. ஸோ 2 MP ஏஐ கேமரா கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஏஐ கேமரா வந்து இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ஸோ அதிகமாக இப்போ வர எல்லா மாலையும் பார்த்திங்கன்னா ஏஐ கேமரா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே வராங்க. ஸோ கேமரா வந்து ஒரு மொபைல் எடுத்துகிட்டோம் அதிகமாக நம்ம லைக் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம்னு பார்த்திங்க அப்படின்னா கேமரா. இந்த மொபைலில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து செல்ஃபி வந்து 13 MP கேமரா கொடுக்குறாங்க. பேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12+2 MP கொடுக்குறாங்க. ஸோ அந்த 13 MPயில் பார்த்திங்கன்னா 2.2 அப்பச்சர் வேல்யூம், அந்த 12+2 MP பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2.4, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா 2.4. ஸோ இது ரெண்டு அப்பச்சர் வேல்யூ கொடுக்குறதால ஸோ கிளாரிட்டி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஐ கேமரா கொடுக்குறாங்க. அந்த கிளாரிட்டி வைஸ் பெட்டராக இருக்கும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது, பேக் சைடு ஃபிங்கர் கொடுக்குறாங்க. நான் சப்போஸ் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20,000 வரும். ஸோ இந்த பட்ஜெட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் சைடு ஃபிங்கர் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு காட்டி போகிற ஃபுல் பி டிஸ்பிளே கொடுத்தாலும் பேக் சைடு தான் கொடுக்க முடியும். ஸோ அடுத்து பார்க்க போகிறது நம்ம பேட்டரி. ஸோ பேட்டரியில் வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 4000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இல்லை இன்னொரு ஹைலைட் விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டைப் சி போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ டைப் சி வந்து கேபிள் அவங்க சார்ஜிங் போர்ட் வந்து பார்த்திங்க இதுவரை வந்து V8 நார்மல் கேபிள் தான் கொடுத்துருந்தாங்க யூஎஸ்பி டைப்பில். இந்த மொபைலில் பார்த்திங்க அப்படின்னா டைப் சி கொடுக்குறாங்க. ஸோ குயிக் சார்ஜிங் டெக்னாலஜிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா குயிக் சார்ஜ் டெக்னாலஜியில் 4th வெர்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து இதுவரை கொடுத்தது பார்த்திங்கன்னா 2-3 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 4th வெர்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இன்பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 8 வாட்ஸ் வரை கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அடிஷனலாக பார்த்திங்க அப்படின்னா 18 வாட்ஸ் வரை நீங்கள் தனியாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு கொடுக்குறாங்க. பாஸ்வேர்ட் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட் மொபைல் இதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ லோ பட்ஜெட்டில் அடுத்து பிளாட்ஃபார்ம் பார்க்கலாம். குவாட்கம் ஸ்னாப்டிராகன் 660 ஏஐ ப்ராசர் கொடுக்குறாங்க. ஸோ ஏஐ ப்ராசர் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 660 அப்படின்ற பட்சத்தில் ஒரு நியூ ப்ராசர் கூட தான். ஸோ இந்த மொபைலுக்கு ஒரு பெட்டரான ஒரு ப்ராசராக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் தெரிவிங்க. இது பார்த்திங்க அப்படின்னா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அது RAM ஸோ 3GB RAM 30GB மெமரியோட கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு பட்ஜெட் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா 9,990 ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டான மொபைல் அப்படின்னா அதை நான் சொல்லுவேன் நான். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா 4GB 64GB. ஸோ அந்த 4GB 64GB பார்த்திங்க அப்படின்னா 11,999 கொடுக்குறாங்க. ஓகே, இதெல்லாம் ஓகே தான். ஸோ இதில் வேறு என்ன உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா மொபைல் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. இதுவரை ரெட்மியில் கொடுத்த மொபைலை காட்டிலையும் இப்போ நோட் சீரிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லிம்மாக கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு மொபைல் ஸ்லிம்மாக தான் இருக்குது. இதில் என்ன கலர் வேரியன்ட் வரும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கலர் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலர் கொடுக்குறாங்க, ப்ளூ கலர் கொடுக்குறாங்க, பிளாக் கலர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3 கலருமே இப்போ வர எல்லா மாலையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலர் ஃப்ரண்டில் வந்து அந்த 3 மொபைலுக்குமே பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் வந்து பிளாக் கலர் மட்டும் தான் கொடுப்பாங்க. அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஸோ இப்போ ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கோல்டு கலர் வரும், ஒயிட் கலர் வரும், பிளாக் வரும். ஸோ 3 வேரியன்ட் கொடுத்தாங்க. இப்போ வர எல்லா மொபைலையும் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலர் தான் கொடுக்குறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு யூனிக்காகவும் இருக்குது, ஒரு நல்ல நியூ இனோவேஷனோட கொடுக்குது. வாட்டர் டாப்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறுசாக கொடுத்துருக்காங்க, ஓப்போவில் கொடுக்குற மாதிரியே. ஸோ ஓகே, பார்க்குறதுக்கு பெட்டராக தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா முன்பே சொன்னது போல் இந்த வீடியோவை அதிகமாக இதே போல் டெக் நீங்கள் ஒன்று கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப் வந்து ட்விட்டர் ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணணும். அதை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஸோ இதே போல் மறுபடியும் ஒரு அருமையான வீடியோவோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.